ஆட்சியாளர்களின் கல்லா பெட்டியை தோற்கடிப்பதற்காகத்தான் தங்களுக்கு பரிசு பெட்டி கிடைத்திருக்கிறது என அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சேலம் நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் எஸ்.கே. செல்வத்தை ஆதரித்து சீலநாயக்கன்பட்டி பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கட்டிக்காத்து வந்த இயக்கத்தையும் ஆட்சியையும் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியிடம் அடகு வைத்துவிட்டார் என சாடினார். தான் விவசாயி என கூறிக்கொள்ளும் முதல்வர் பசுமையை அழித்து பசுமை வழிச்சாலையை அமைப்பது எதற்கு என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அமமுக நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் சுவாமிநாதனை ஆதரித்து ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகே தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். மே 23ஆம் தேதிக்கு பிறகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்டம் காலியாகிவிடும் என குறிப்பிட்ட அவர், ஆட்சியாளர்களின் கல்லா பெட்டியை தோற்கடிப்பதற்காகத்தான் தங்களுக்கு பரிசு பெட்டி கிடைத்திருப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மே 23 மணியெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த 18 தொகுதி தேர்தல் நடத்த விடாம பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. மோடியாலையும் முடியல, அவங்க டாடியாலையும் முடியல. இப்ப 8 தொகுதியில ஜெயிக்கலன்னா டப்பா தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டே இருந்தாங்க எப்ப ஆப்பு வைக்கிறதுன்னு. இப்ப பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எல்லாம் தொண்டர்களையும் மக்களையும் இப்ப நிக்கிறோம். அவங்க டெண்டர்களையும் கல்லாப்பட்டிகளையும் நம்பி நிற்கிறாங்க. அதனாலதான் நம்மளுக்கு கல்லாப்பட்டியை ஞாபகப்படுத்துறது தான் நம்மளுக்கு பரிசு பெட்டி வந்திருக்கு.